दोनों मित्रों को जीवन में पहली बार ऐसा साबिका पड़ा कि सारा दिन बीत गए और खाने को एक दिन का भी ना मिला. समझ ही में ना आता था यह कैसा स्वामी है. ஸோ ரெண்டு பேரோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு ஒரு சாபிகா. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சாராதீன் பீத் கை நாள் முழுக்க முடிஞ்சிருச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு தின்கான ஒரு குச்சி ஒரு வைக்கோல் சொல்லுவாங்க அதுக்கான ஒரு சின்ன துண்டு கூட அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அவங்களுக்கு புரியவே இல்லை இது எந்த மாதிரியான ஒரு ஓனராக இருப்பார் அப்படின்றது அவங்களுக்கு புரியல. இசுசே தோ கயா ஃபிர் பி அச்சா தா. ஸோ இவங்க இப்போ என்ன யோசிக்கிறாங்க இதுக்கு கயாவே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. யஹா கई भैंसें थी कई बकरियां कई घोड़े कई गधे पर किसी के सामने चारा ना था. सब ज़मीन पर मुर्तों की तरफ पड़े थे. இந்த இடத்துல நிறைய பைன்ஸே அதாவது பஃபெலோஸ் இருக்குது, பக்ரியா ஆடுகள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, நிறைய டாங்கி கூட இருக்குது. ஆனால் எந்த ஒரு அனிமலுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த சாரா அதாவது சாப்பிட்றதுக்கான அந்த இது இருக்கும்ல அது எதுவுமே கிடையாது. சப் ஜமீன் பர். ஸோ இது எல்லா விலங்குகளுமே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு முர்த்தோன்னா டெட்டுன்னு அர்த்தம். ஸோ இறந்தவங்க மாதிரி கீழே படுத்திருக்காங்க தவிர யாருக்குமே சாப்பாடே இல்லை. கை தோ இத்தனை கம்ஜோர் ஹோ கயே தே கி கடே பி நா ஹோ சக்தே தே. சாப்பிடாமே இருந்து கொஞ்சம் பேர் எப்படின்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களால நிற்க கூட முடியாத அளவுக்கு அவங்க வீக்காக இருக்காங்க. सारा दिन दोनों मित्र फाटक की ओर टकटकी लगाए ताकते रहे पर कोई चारा लेकर आता ना दिखाई दिया. तब दोनों ने दीवार की नमकीन मीठी चाटनी शुरू की पर इससे क्या तृप्ति होती. சாராதீன் நாள் ஃபுல்லாகவுமே இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க ஃபாட்டக் அந்த கேட்டையே வந்துட்டு கேசிங் அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் யாருமே சாரா லேக்கர் சாப்பாடு கொண்டு வர மாதிரி தெரியல. அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தீவார்க்கி நம்கீன் மிட்டி அதாவது இந்த செவத்தில் சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்களே அதில் ஒரு மாதிரி ஒரு உப்பு தன்மை வரும் இல்லையா. ஸோ அதை வந்து சாட்னி ஷுருக்கி அதை வந்து சாப்பிட்றதுக்கு கிளிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு எந்த ஒரு திருப்தியும் கிடைக்கல. रात को भी जब कुछ भोजन ना मिला तो हीरा के दिल में विद्रोह की ज्वाला दहक उठी. मोती से बोला अब तो नहीं रहा जाता मोती. ஸோ நைட் வரைக்கும் பார்த்தாங்க. நைட்டு கூட யாருமே வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வரா மாதிரி தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா ஹீராக்கு ஸோ இருக்கிறதுலே பொறுமை ஹீரா தான். இப்போ ஹீராவுடைய மனசில் வந்து வித்ரோக அதாவது ஒரு கோபம் அதனுடைய நெருப்பு ஜுவாலா வந்து நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அது மோத்திக்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப் தோ நஹி ரஹா ஜாத்தா மோத்தி இனிமேல் இங்கே இருக்க முடியாது மோத்தி அப்படின்ற மாதிரி சொல்லுது. மோத்தி ने सिर लटकाए हुए जवाब दिया मुझे तो मालूम होता है प्राण निकल रहे हैं. ஸோ உடனே மூத்தி என்ன பண்ணுது தலையை நிமித்து அதுவும் ஆன்சர் பண்ணுது. எனக்கும் புரியுது என்னாலையும் முடியல என்னோட உயிர் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மோத்தி சொல்லுது. इतनी जल्दी हिम्मत ना हारो भाई यहाँ से भागने का कोई उपाय निकालना चाहिए. ஹீரா என்ன சொல்லுது இவ்வளோ சீக்கிரம் நீ தைரியத்தை இழக்காத இங்கேருந்து ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசி அப்படின்ற மாதிரி ஹீரா சொல்லுது. ஆவோ திவார் தோடாலோவா நம்ம வந்து இந்த செவரை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. முஜ்சே தோ அப் குச் நஹி ஹோகா. ஸோ என்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. பஸ் இசி பூத்தே பர் அகர்த்தே தே. ஸோ பூத்தேனா பவர்னு அர்த்தம். ஸோ நம்ம இருக்கிற இந்த பவரை வச்சு நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. சாரி அகர் நிகல் கை. ஸோ என்னோடய பவர் எல்லாம் போயிடுச்சு என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. भाटे की दीवार कच्ची थी. हीरा मजबूत था ही अपने नुकले सींग दीवार में कढ़ा दिया और जोर मारा तो मिट्टी का एक चिप्पट निकल आया. ஸோ பாட்டேக்கு தீவார் அந்த கேட்டில் ஹவுஸ் அந்த எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்காங்களா அந்த இடம் வந்து ரொம்ப ராவாக இருந்தது ரொம்ப லைட்டாக இருந்தது. ஹீரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதனுடைய நுக்லே சீங் அதனுடைய ஷார்ப்பான அந்த ஹார்னால் தீவாரில் வச்சு ஒரு முட்டின உடனே என்ன ஆச்சுன்னா மிட்டிக்கா ஏக்கு சிப்படை. ஸோ அங்கேருந்து ஒரு அந்த மண்ணால் கட்டப்பட்டிருக்கிறதுலே அந்த பிரிக்கோடைய ஒரு பீஸ் வந்து அப்படி கீழே வந்து விழுந்தது. ஃபிர் தோ உஸ்கா சாஹஸ் படா. ஸோ வந்து விழுந்தவுடனே இன்னும் அவருக்கு கரேஜ் வந்துருச்சு. इसने दौड़ कर दीवार पर चोटे की और हर चोट में थोड़ी थोड़ी मिट्टी गिराने लगा. உடனே ஹீரா என்ன பண்ணுது ஓடி போயிட்டு தீவார் பர் சோட்டேக்கு ஸோ செவத்தில் வந்து ஒரு நாக் சோட்டையான நாக் பண்ணுது ஒரு உழி இடிக்குது. அவர் ஹர் சோட்டையுமே அது இல்லாமல் ஒரு நாக்லேயும் கொஞ்சமான மண் வந்து கீழே வந்து விழுது. उसी समय कांची हाउस का चौकीदार लालटेन लेकर जानवरों को हाजिर लेने आ निकला. हीरा का उझठापन देखकर उसने उसे कई ठंडे रसीद किए और मोटी सी रस्सी से बांध दिया.
இது மாதிரி ஹீரா முட்டி அந்த செவரை உடைக்கும் போது அந்த காஞ்சி ஹவுஸினுடைய ஒரு சவுக்குதார் ஒரு வாட்ச்மேன் வந்து லால்டேனா அந்த விளக்கு லாந்தல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விளக்கை எடுத்துட்டு ஸோ அனிமல்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த அட்டெண்டன்ஸ் பார்க்குறதுக்கு வராரு. ஹீரா இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அந்த உச்சட்டா பண்ண அப்படின்னா அந்த ஸ்டூபிடிட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டண்டே ரசீத்க்கு ஏன்னா நல்லா கும்பால 2 அடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மோட்டிசி அதாவது ரொம்ப ஒரு தடிமனான இருக்கிற ஒரு ரஸ்ஸி ஒரு ரோப்புனால அதை கட்டி வச்சிடுறாரு. மோத்தி ने படே படே கஹா ஆखिर மார் खाई क्या मिला. உடனே மோத்தி என்ன சொல்லுது, ஹீரா கிட்ட நான் திரும்ப உங்ககிட்ட தானே சொன்னேன், கடைசியில் உனக்கு அடி தான் கிடச்சிது, வேற என்ன கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுது. अपने भूथे भर जोर तो मार दिया, ऐसा जोर मारने किस काम का की और बंधन में पड़ गए. जोर तो मारता ही जाऊंगा, चाहे कितने ही बंधन पड़ते जाए, जान से हाथ धोना पड़ेगा. மோத்தி ஹீரா கிட்ட என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்பனே பூத்தே பர் ஜோர் தோ மார்தியா, நீ உன்னோட இருக்கிற பவர்லாம் வச்சு ரொம்ப ஜோராக தான் நீ அடித்த, ஆனால் ஜோர் மார்னே கிஸ் காம் காஹி, சரி இந்த மாதிரி அடித்ததுனால என்ன ஆச்சு, கடைசியில் பந்தன்மே படுகை திரும்ப உன்னை கட்டி தான் போட்டாங்க. ஜோர் தோ மார்த்தா ஹி ஜாவுகா, ஸோ நம்ம எவ்வளோ தான் திரும்ப அடித்தாலும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கித்தனை ஹி பந்தன் படுத்தே ஜாய், அவங்க எத்தனை தடவை வேணாலும் நம்மளை கட்டி போட்டுட்டோம். ஜான் சே ஹாத் தோனா படேகா, ஸோ உயிரை கொடுத்தாவது எப்படியாவது நம்ம இங்கேருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்ற மாதிரி மோத்தி சொல்லுது. உடனே ஹீரா அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. குச் பர்வாஹ் நஹி, யோ भी तो मरना ही है, सोचो दीवार खुद जाती तो कितनी जाने बच जाती. ஸோ இப்போ ஹீரா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பரவாயில்ல, அவங்க எத்தனை தடவை கட்டி போட்டாலும் பரவாயில்ல, யோ भी तो मरना ही है, ஸோ இந்த மாதிரி நம்மளும் சாகத்தான் வேணுமா, சோச்சோ நீ யோசிச்சு பாரு, தீவார் குத்து ஜாதி, இப்போ நான் அடித்ததுனால இந்த தீவார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உடஞ்சிட்டே இருக்குது. தோ கித்னி ஜானே பச் ஜாதி, ஸோ எவ்வளோ உயிர்கள் வந்து தப்பிக்குது இதனால் பாரு. இத்தனை பாயி யஹா பந்த் ஹை, ஸோ இத்தனை பிரதர்ஸ் வந்து இங்கே வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கிசிக்கு தேஹ்மே ஜான் நஹி ஹை, ஸோ யாருடைய உடம்புலையும் உயிர் இல்லை. 2-4 दिन और यही हाल रहा तो सब मर जाएंगे, ஸோ இன்னும் ஒரு 2-4 நாள் இதே மாதிரி இருந்ததுன்னா, இந்த கண்டிஷனே இருந்துச்சுன்னா எல்லா உயிர்களும் செத்து தான் போகும் அப்படின்ற மாதிரி ஹீரா சொல்லுது. हाँ यह बात तो है, अच्छा थोला फिर मैं भी जोर लगाता हूँ. ஸோ இந்த மாதிரி கேட்ட உடனே ஹீரா கிட்ட இருந்து மோத்தி என்ன சொல்லுது, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அப்போ நானும் இனிமேல் ஜோர் லகாத்தாவும், நானும் இனிமேல் இந்த மாதிரி பண்ணுறேன், அடிக்கிறேன், செவரை அடித்து உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோத்தி சொல்லுது. மோத்தி ने भी दीवार में उसी जगह सीख मारा. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தது, இப்போ மோத்தி அதை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தோடி சி மிட்டி கிரி அவுர் ஃபிர் ஹிம்மத் படி, கொஞ்சம் அந்த மண்ணு கீழே உடஞ்சி விழுந்தவொன்னே அதுக்கு இன்னும் தைரியம் வந்துருச்சு, இன்னும் பண்ணலாம் அப்படின்ற தைரியம் மோத்தி வந்துடுச்சு. फिर तो वह दीवार में सींग लगाकर इस तरह जोर करने लगा मानो किसी द्वंद्वत से लड़ रहा है. திரும்பவும் அது செவரில் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தது தெரியுங்களா, அது வந்து பிரதித்வந்தி அப்படின்னா ஒரு ஆப்பனண்ட், ஒரு எதிரிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. ஆखिर कोई 2 घंटे की जोर आजमाई के बाद दीवार ऊपर से लगभग 1 हाथ गिर गई. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதே மாதிரி திரும்ப செஞ்சதுனால, ஜோர் ஆஸ்மாயினா ட்ரையல், திரும்ப செஞ்சதுனால தீவார் இந்த செவரு வந்து என்னாச்சு, லக்பக் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேலே இருந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. उसने धूनी शक्ति से दूसरा धक्का मारा तो आधी दीवार गिर पड़ी. ஸோ धूनी शक्ति திரும்ப அது என்ன பண்ணிச்சது, ஒரு டபுள் சக்தியை கொண்டு வந்து ஒரு தக்கா மாறா, ஒரு ஸ்டண்ட் மாதிரி ஒரு இடி கொடுக்குது. உடனே பாதி தீவார் வந்து கீழே விழுந்துருச்சு. दीवार का गिरना था कि अधमरे से पड़े हुए सभी जानवर चेत उठे. ஸோ செவர் இந்த மாதிரி விழுந்த உடனே ஹாஃப் டெட்டாக இருக்கிற எல்லா ஜான்வரும் அலர்ட்டாக எழுந்திருச்சிருச்சு. தீனோ கோடியா சட் பர் பாக் நிக்கலி. ஸோ இந்த மாதிரியான 3 குதிரை வந்து அங்கேருந்து டக்குன்னு தப்பிச்சு ஓடிடுச்சு. ஃபிர் பக்ரியா நிக்கலி, அப்போ அதுக்கப்புறம் கோட்டு போயிடுச்சு. இஸ்கே பாத் பைன்சோம் பி கிசக் கயி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஃபலோவும் அங்கேருந்து போயிடுச்சு. பர் கதே அபி தக்கு ஜோ கேத்தியோ கடே தே, ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து டாங்கி வந்து அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. ஹீரானே பூச்சா தும் தோனோ கியோ நஹி பாக் ஜாத்தே. உடனே ஹீரா வந்து அந்த டாங்கி கிட்ட கேட்குது, நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குது. ஏக் கதேனே கஹா ஜோ கஹி ஃபிர் பக்கட் லியே ஜாயே. ஸோ ஒரு டாங்கி அதுக்கு என்ன பதில் சொல்லுது பாருங்க, நான் என்ன தான் பண்ணாலும் திரும்ப எங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. தோ கியா ஹரஸ் ஹை, அபி தோ பாக்னே கா அவசர் ஹை. தோ கியா ஹரஸ் ஹை அப்படின்னா என்ன நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது, ஆனால் இப்போ வந்து நீ என்ன பண்ணணும், ஓடி போகிறதுக்கான சுச்சுவேஷன் இப்போ ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹமே தோ டர் லக்தா ஹை ஹம் யஹி படே ரஹேங்கே, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறதுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் டாங்கி சொல்லுது.
आधी रात से ऊपर जा चुकी थी। दोनों गधे अभी तक खड़े सोच रहे थे कि भागे या ना भागे, और मोती अपने मित्र की रस्सी तोड़ने में लगा हुआ था। जब वह हार गया तो हीरा ने कहा, तुम जाओ, मुझे यही पड़ा रहने दो, शायद कहीं भेंट हो जाए। பாதி ராத்திரிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் 2 அந்த டாங்கீஸ் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. சோச் ரஹேத் அதுக்கு நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்குதுன்னா, பாகே யா நான் பாகே, ஓடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் மோத்தி என்ன பண்ணுச்சு, அந்த மித்ரக்கி ரசி, அதாவது ஹீராவோட கழுத்தில் ரொம்ப தடிமனான ரோப் வச்சு கட்டிட்டாங்களே, அதை வந்து தோடனேமே லகா ஹுவா தா, அதை வந்து அறுக்கிறதுலேயே அது வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஜப் வகு ஹார் கயா, ஸோ ஹார் கயானா டிஃபீட் ஆயிடுச்சு. அதால் முடியல, அந்த ரோப் அவ்வளோ ரொம்ப தடிமனாக இருந்தனால அதால் பண்ண முடியல. அப்போ ஹீரா என்ன சொல்லிச்சுன்னு பாருங்கள். அப்போ வந்து அது தோத்துடுச்சு, அந்த ரோப்பை அறுக்கிறதுல வந்து அது தோத்துடுச்சு. உடனே ஹீரா என்ன சொல்லுது, நீ மட்டும் இங்கேருந்து போயிடு, நான் இங்கேயே இருக்கிறேன், ஷாயத் கஹி பேண்ட் ஹோ ஜாயே, நான் வந்து ஒரு ஆஃபரிங் மாதிரி நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரா சொல்லுது. மோத்தினே ஆங்கோ மே ஆன்சு லகாக்கர் கஹா, தும் முझे இத்தனா ஸ்வார்த்தி சமஜ்தே ஹோ ஹீரா. ஸோ உடனே மோத்தி என்ன பண்ணி, இந்த மாதிரி அந்த வார்த்தை சொன்ன உடனே இதோட கண்களில் வந்து தண்ணீர் வச்சுட்டே இது சொல்லுது, ஆசோ லகாக்கர் கஹா. ஸோ கண்கள்லேருந்து தண்ணீர் வருது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள், என்னை வந்து நீ இவ்வளோ ஸ்வார்த்தி, அதாவது நீ என்னை செல்ஃபிஷ்ன்னு நினச்சிட்டியா ஹீரா. ஹம் और तुम इतने दिनों एक साथ रहे हैं, आज तुम विपत्ति में पड़ गए तो मैं तुम्हें छोड़कर अलग हो जाऊँ. நம்ம இவ்வளோ நாள் ஒன்றாவே இருந்துட்டோம், ஆனால் இன்றைக்கி நீ வந்து ஒரு விபத்தினா, உனக்கு இன்றைக்கி ஒரு ஆபத்து நடக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா, अलग हो जाऊँ, அந்த மாதிரி நான் போயிடுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குது. ஹீரா ने कहा, बहुत मार पड़ेगी, लोग समझ जाएगी यह तुम्हारी शरारत है. இல்லை, நான் வந்து ரோப்பில் கட்டப்பட்டிருக்கேன், அதனால் வந்து ரொம்ப அடிப்பாங்க உன்னை, மக்கள் என்ன நினைப்பாங்க, இது எல்லாமே உன்னோட பிளேஃபுல்னஸ்னால் நடந்தது அப்படின்னு நினைப்பாங்க. मोती गर्व से बोला, जिस अपराध के लिए तुम्हारे गले में बंधन पड़ा, उसके लिए अगर मुझे पर मार पड़े तो क्या चिंता, इतना तो हो ही गया कि 9-10 प्राणियों की जान बच गई, वे सब तो आशीर्वाद देंगे. ஹீரா சொன்னதுக்கு மோத்தி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், ரொம்ப கர்வமாக சொல்லுது. ஜிஸ் அபராத் கேலியே, அதாவது எந்த ஒரு பழிக்காக உன்னுடைய கழுத்தில் பந்தன் படாத மாதிரி ரோப் கட்டி வச்சாங்களோ, उसके लिए अगर मुझे पर मार पड़े, ஸோ அதுக்கு எனக்கு அடி விழுந்தால் எனக்கு கவலையே இல்லை, தோ கியா சிந்தா, இத்தனா தோ ஹி கயா கி, ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, 9-10 பிராணியோம் கி, அதாவது இங்கே இருந்த பிராணிகளுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்க உயிரை நான் காப்பாற்றி விட்டுருக்கேன், அவங்க எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மோத்தி சொல்லுது. यह कहते हुए मोती ने दोनों गधों को सींगों से मार कर भाड़े के बाहर निकाला और तब अपने बंधु के पास आकर सो रहा. ஸோ இவ்வளவும் சொல்லிட்டு மோத்தி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், அங்கே நின்றுட்டு இருந்த அந்த 2 டாங்கி இருக்கு இல்லையா, அதை வந்து இதனுடைய கொம்புனால் மார்க்கர் பாடேக்கு பாகர், ஸோ அதை குத்தி அதை வெளியே துரத்துது. அங்கேருந்து அந்த டாங்கி மூவ் ஆகவே இல்லை, அதனால் அதை கொம்பால் குத்தி அந்த டாங்கியும் வெளில துரத்திட்டு अपने बंधु के पास, அதாவது ஹீரா பக்கத்தில் வந்து படுத்து தூங்கிடுது. भोर होते ही मुंशी और चौकीदार तथा अन्य कर्मचारियों में कैसी खलबली मची, इसके लिखने की ज़रूरत नहीं, बस इतना ही काफ़ी है कि मोती की खूब मरम्मत हुई और उसे भी मोटी रस्सी से बांध दिया गया. ஸோ போர் ஹோத்தே ஹி, போர்னா ஏர்லி மார்னிங், ஸோ மார்னிங் ஆனவுடனே முன்ஷியும் அந்த சௌக்கிதாரும் அது இல்லாமல் அந்நிய கர்மச்சாரி மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு கல்மெல்லி மச்சு ஒரு பயங்கரமான ஒரு கயாஸ் நடக்குது, கன்ஃபியூஷன் நடக்குது. ஏன்னா எல்லா அனிமல்ஸும் அங்கே வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க இல்லையா. ஈஸ்கே லிக்னேக்கு ஜரூரத் ரஹி, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. பஸ் இத்தனா ஹி காஃபி ஹை, ஸோ இதுவே போதுமானது. மோத்தி இப்போ என்ன பண்ணுறாங்க, கூபு மர்மத் அப்படின்னு ரொம்ப அதையும் போட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதையும் ஒரு மோட்டி ரஸ்ஸி से बांध दिया गया, அதையும் ஒரு திக்கான ரோப்பில் வச்சு கட்டி வச்சிடுறாங்க. एक सप्ताह तक दोनों मित्र वहाँ बंधे पड़े रहे, किसी ने चारे का एक धुन भी ना ढाला. हाँ, एक बार पानी दिखा दिया जाता था, यह उनका आधार था. दोनों इतने दुर्बल हो गए थे कि उठा तक ना जाता था, टठरियाँ निकल आई थी. एक सप्ताह तक, அதாவது ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இந்த 2 பேரையும் அங்கே தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. ஒருத்தர் கூட வந்து சாரேக்கா ஏக்கு துண்டுன்னா ஒரு வீடு, ஒரு சின்ன தானியத்தினுடைய ஒரு சின்ன பருக்கை கூட யாரும் வந்து போடல. ஒரே ஒரு தடவை மட்டும் பானி திக்கா தியா ஜாத்தா, தண்ணி வந்து காமிச்சிருக்காங்க. எஹி உன்கா ஆதார்தா, ஸோ தண்ணி மட்டும்தான் அவங்களுக்கு பேஸ், ஒரு ஆதாரமாக இருந்தது. தோனோ இத்தனே துர்பல் ஹோகே, 2 பேரும் அவ்வளோ வீக் ஆகிட்டாங்க, அவங்களால எழுந்து நிற்க கூட முடியல. அவங்களுடைய டட்ரியா அப்படின்னா அந்த கன்னங்கள் சொல்லுவாங்களே, கண்ணெல்லாம் அப்படியே ஒட்டி போன மாதிரி ஆயிடுச்சு.
एक दिन भाड़े के सामने ढूंगी बजने लगी और दोपहर होते होते वहाँ 50-60 आदमी जमा हो गए. ஸோ ஒரு நாள் வந்து இவங்க இருக்கிறாங்களே அந்த ஃபென்ஸுக்கு வெளியில் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற அந்த ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுற சத்தம் கேட்டுச்சு. அதே மாதிரி தோப்புஹர் ஆஃப்டர்நூன் ஆக ஆக அங்கே பார்த்தீங்கன்னா 50 60 ஆளுங்க வரைக்கும் அவங்க வந்து கூட்டிட்டாங்க. तब दोनों मित्र निकाले गए और उनकी देखभाल होने लगे. लोग आकर उनकी सूरत देखते और मन फीका करके चले जाते. ऐसे मृतक बैलों का कौन खरीदार होता. ஸோ இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க, நிறைய ஆளுங்க வராங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் வந்து அந்த ரோப்லேருந்து கழட்டி எடுத்து நிற்க வைக்கிறாங்க. உன்கி தேக்பால் ஹோனே லகி. ஸோ அவங்க அந்த 2 பைலையும் எல்லாரையும் பார்க்க வைக்கிறாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க, வந்து இதனுடைய முகத்தை பார்த்துட்டு மண் ஃபீக்கா கற்கிறதுனா மனசை வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஏசே மிருத்திக் பைலம், அதாவது இந்த மாதிரி வீக்காக இருக்கிற, அதாவது சாகப்போர் நிலைமையில் இருக்கிற இந்த பைலை போய் யார் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் போயிடுறாங்க. सहसा एक धड़ियल आदमी जिसकी आंखें लाल थी और मुद्रा अत्यंत कठोर आया और दोनों मित्रों के कूल्हों में उंगली घोंटकर मुंशी जी से बातें करने लगा. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு தடியல் ஆத்மி, தடியல் அப்படின்னா வந்து முகத்தில் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து ஒரு பர்சன் வராரு. அவனோட கண் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அவனுடைய உருவம், அந்த போஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னா அத்தியந்த கட்டோர், ரொம்ப வந்து உருவம் ரொம்ப ஒரு கட்டோர் ஹார்டான ஒரு ஆளாக தெரிஞ்சார். அவர் என்ன பண்ணார், தோனோ மித்ரோங்க இந்த 2 புல்லையும் பார்த்துட்டு குல்ஹோமே உங்களுக்கு ஒத்துக்கர் அப்படின்னா ஹிப்ஸில் கையை வச்சுட்டு அந்த முன்ஷிஜி கிட்டே பேசுகிறாரு. உஸ்கா செஹரா தேக்குக்கர் अंतर्ज्ञान से दोनों मित्रों के दिल कांप उठे. ஸோ அவனுடைய முகத்தை பார்க்கும்போது இந்த 2 பயலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தர்ஞான ஒரு இன்ட்யூஷன், அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. அதனால அவங்களுடைய தில் காம்ப் உட்டேன்னா அவங்க மனசு அப்படியே ட்ரெம்பிள் ஆகுது, பயத்தில் ஷிவர் ஆகுறாங்க. वह कौन है और उन्हें क्या टटोल रहा है, इस विषय में उन्हें कोई संदेह ना हुआ. दोनों ने एक दूसरे को भीत नेत्रों से देखा और सिर झुका लिया. ஸோ அவர் யார், அவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அந்த உங்களி கோத்துக்கர் அப்படின்னு இந்த மாட்டு வேலை பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதுல இவங்களுக்கு சந்தேகமே வரல. தோனோன்னு ஏக்கு தூசரேக்கோ பீத் நேத்திரம். ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவங்க கண்களால் பார்க்குறாங்க, அப்புறம் அவங்க தலையை குனிஞ்சு நின்றுடுறாங்க. ஹீரானே கஹா கயா கே கர் சே நாஹக் பாகே அப் ஜான் நா பச்சேகி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கயா வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம், ஆனால் இப்போ நம்மளுடைய உயிர் தப்பிக்க முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரா சொல்லுது. मोती ने अश्रद्धा के भाव से उत्तर दिया. कहते हैं भगवान सबके ऊपर दया करते हैं, उन्हें हमारे ऊपर क्यों दया नहीं आती. ஸோ மோத்தி வந்து அஸ்ரதானா ரெஸ்பெக்ட், அஸ்ரதானா ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத ஒரு பாவத்தோட பதில் சொல்லுது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பகவான் சப்கே ஊப்பர் தயா கர்த்தே. ஸோ கடவுள் எல்லாருக்கும் வந்து கருணை கொடுப்பார்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம மேலே மட்டும் ஏன் கடவுள் கருணையை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி மோத்தி சொல்லுது. भगवान के लिए हमारा मरना जीना दोनों बराबर है, चलो अच्छा ही है, कुछ दिन उसके पास तो रहेंगे. एक बार भगवान ने उस लड़की के रूप में हमें बचाया था, क्या अब ना बचाएगी. उन हीरा அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, பகவானுக்கு வந்து நம்ம இருக்கிறதும் ஒன்று தான், நம்ம சாகிறதும் ஒன்று தான், தோனோ பராபர் ஹே. சரி நம்ம இனி கொஞ்ச நாள் வந்து பகவான் கிட்ட தான் இருந்துட்டு வரலாமே, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு தடவை பகவான் வந்து நம்ம அந்த லடுக்கிக்கே ரூபம், அதாவது அந்த ஒரு சின்ன பொண்ணு இருந்ததே கயா வீட்டில், ஸோ அந்த ரூபத்தில் இருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு, ஆனால் இப்போ ஏன் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. எஹ் ஆத்மி சூரி சலாயகே தேக்லேனா. உடனே அதுக்கு என்ன சொல்லுது, இந்த ஆள் வந்திருக்காரு இல்லையா, அதாவது நம்ம கிட்ட நம்மளை வாங்கிறதுக்காக வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து கண்டிப்பாக சூரி சலாயகனா நம்மளை கொன்றுவார், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. தோ கியா சிந்தா ஹே, மான்ஸ் கால் सींक हट्टी सब किसी न किसी काम आ जाएगे. சரி கொண்டுட்டு போகிற, அதுக்கு போய் என்ன கவலை இருக்குது, நம்மளுடைய மான்ஸ்னால் நம்மளோட ஃப்ளஷ்ஷாக இருக்கட்டும், கால்னா ஸ்கின்னு, சீங்க்னா வந்து ஹார்ன், ஹட்டினா போன், இது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் உபயோகப்படதானே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. नीलाम हो जाने के बाद दोनों मित्र उस धड़ियल के साथ चले. नीलाम அப்படின்னா ஆக்ஷன், இந்த ஏலத்தில் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே இந்த ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 புல்லையும் அந்த தடியல் பர்சன் கூட அமுச்சு வச்சிடுறாங்க. தோனோ கி போட்டி போட்டி காம்ப் ரஹி थी. போட்டினா அந்த குடல் உறுப்பை சொல்கிறாங்க. ஸோ அந்த குடல் வரைக்கும் அதுங்களுக்கு ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. बेचारे भाव तक ना उड़ा सकते थे पर भय के मारे गिरते पड़ते भागे जाते थे. ஸோ அதுங்களால எழுந்திரிச்சு நடக்கக்கூட முடியல, அதோட கால்களை வந்து எழுந்து நிற்க வச்சு நடக்கக்கூட முடியல. ஆனால் ஒரு பயத்தின் காரணமாக 2ம் விழுந்து எழுந்து நடந்து போகுது அவன் கூட. क्योंकि वह जरा भी चाल धीमी हो जाने पर जोर से ठंडा जमा देता था.
ஏன்னா அந்த பர்சன் என்ன பண்ணுவான், இந்த சால் தீமி ஹோஜன், தால்னா ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஸ்லோவானா கூட அவன் என்ன பண்ணுறான், டண்டா ஜமா தேத்தா, அவன் வந்து நல்லா அடிச்சிடுறான். அதனால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறாங்க. राह में घाय बैलों का एक रेवट हरे हरे हार में चरता नजर आया। सभी जानवर प्रसन्न थे, चिकने चपल। कोई उछलता था, कोई आनंद से बैठा पाकुर करता था। कितना सुखी जीवन था इनका, पर कितने स्वार्थ है सब। किसी को चिंता नहीं कि उनके दो भाई बदिक के हाथ पड़े कैसे दुखी है. ஸோ இவங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் பைலம் இதெல்லாம் வந்து ரேவட் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஹரே ஹரே ஹார்மே சர்த்தா நசர் ஆயா. ஸோ பச்சை பசேலாக இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு சர்த்தா அப்படின்னா கிரேசிங், ஸோ புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. சபி ஜான்வர் எல்லா அனிமல்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. சப்பல் அப்படின்னா ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து உச்சல் தாத்தா குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சே பைட்டா பாக்கூர் இருக்கிறது, பாக்கூர்னா சூ பண்ணுறது. சில அனிமல்ஸ் வந்து உட்காந்துட்டு சூ பண்ணிகிட்ருக்கு, ஃபுட்டை சூ பண்ணிகிட்ருக்கு. கித்தனா சுக்கி ஜீவன் தான் இன்கா. ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்வார்த்தி அப்படின்னா ரொம்ப வந்து செல்ஃபிஷாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, அவங்களுடைய 2 பிரதர்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனோட கையில் மாட்டிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை பற்றி யாருக்குமே கவலையே இல்லை. सहसा दोनों को ऐसा मालूम हुआ कि यह परिचित राह है. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது சடனாக 2 பேருக்குமே ஒன்று கிளிக் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போகிற வழி வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச வழி, பரிச்சித் ராக. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வழியாக இருந்துச்சு. இசி ராஸ்தே சே கயா உன்ஹே லே கயா தா. ஆமாம், இதே வழியில் தான் கயா வந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிருந்தார். வஹி கேத்து வஹி பாகு வஹி காவு மில்னே லகே. ஸோ அவங்க அதே போன வழி வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே வயல்வெளி இருக்குது, அதே வந்து ஒரு கார்டன் இருக்குது, அதே வில்லேஜை வந்து அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பிரதீக்ஷன் உன்கி சாலு தேஸ் ஹோனே லகே. உடனே ஒரு அடுத்த க்ஷணத்தில் அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வைக்க ஆரம்பித்தாங்க. சாரி தக்கான் சாரி துர்பல்தா காயப் ஹோ கயி. ஸோ அவங்களுக்கு இருந்த அந்த டயர்ட்னஸ், அந்த வீக்னஸ் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. எஹ்லோ அப்பனா ஹி ஹார் ஆக கயா. ஆமாம், இங்கே பாரு, இது நம்மளோட இடம் தான் வந்துடுச்சு. இதே கூயே, அதாவது கூயேனா வெள்ளுன்னு அர்த்தம், கிணறுன்னு அர்த்தம். ஸோ இதே கிணறு தான் நம்ம வந்து தண்ணி குடிச்சிருக்கோம். சலானே ஆயா கர்த்தே எஹி கூயே. ஆமாம், இதே வெள்ளு தான் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மோத்தினே கஹா ஹமாரா கர் நகீஜ் ஆகயா. உடனே மோத்தி சொல்லுது, ஆமாம் நம்மளோட வீடு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஹீரா போலா பகவான் की दया है. ஸோ ஹீரா சொல்லி இது கடவுளோட கிருபை தான். மை தோ அப் கர் பாகதா ஹூ. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஓடி போகிறேன், நம்ம வீட்டை நோக்கி ஓடி போகிறேன். யஹ் ஜானே தேகா. இவன் நம்மளை போக விடுவானா அப்படின்னு கேட்குது. இசே மை மார் கிராத்தா ஹூ. இவனை வந்து நான் அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நஹி நஹி தௌடுக்கர் தான் பர் சலோ. வேண்டாம் வேண்டாம், நீ ஓடி நம்மளோட அந்த இடத்துக்கு மட்டும் போ. வஹாசே ஹம் ஆகே நா ஜாயேகே. அங்கேருந்து நம்ம வேற எங்கேயும் போவேனா, நீ நம்ம இடத்துக்கு மட்டும் போ அப்படின்ற மாதிரி ஒரு பைல் சொல்லுது. दोनों उन्मत्त होकर भजनों की मांथी कुलेल करते हुए घर की ओर दौड़े. 2 பேரும் உண்மத்துல ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பஜ்ரோனா காஃப் கண்ணுக்குட்டிங்க மாதிரி, குலேல்னா வந்து ரொம்ப ப்ளேஃபுல்லாக விளையாட்டுத்தனமாக அந்த வீட்டை நோக்கி ஓடுறாங்க. வஹு ஹமாரா தான் ஹே. ஆமாம், அது நம்மளோட இடம் தான். தோனோ தௌடுக்கர் அப்னே தான் பர் ஆயே அவர் கடை ஹோகையே. 2 பேரும் அவங்கள கட்டி வைப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. தடியல் பி பீச்சே பீச்சே தௌடா சலா ஆத்தா தா. ஸோ அந்த பர்சன் இருக்கார், இந்த பியர்டு பர்சன், அவரும் வந்து பின்னாடி ஓடி வராரு. ஜூரி துவார் பர் பைட்டா தூப் கா ரஹா தா. ஜூரி வந்து அந்த வாசல்லே உட்காந்துட்டு வெயில் காஞ்சிட்டு இருக்காரு. பைலோं को देखते ही दौड़ा और उन्हें भारी भारी से गले लगाने लगा. ஸோ இந்த 2 பைலையும் பார்த்த உடனே அவர் ஓடி வந்து அவங்க 2 பேரையும் மாறி மாறி கட்டி தழுவுறாரு. மித்ரோं की आंखों से आनंद के आंसू बहने लगे. ஸோ 2 பைலுக்கும் அவங்க கண்ணில் தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏக் ஜூரி கா ஹாத் சாட் ரஹா தா. ஸோ ஒரு பைல் என்ன பண்ணுச்சுன்னா, ஜூரியோட கைகளை வந்து நக்கி கொடுத்துட்டு இருந்துச்சு. धड़ियल ने जाकर बैलों की रस्सियाँ पकड़ ली. ஸோ உடனே அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த பைலோட ரோப்பை வந்து பிடிச்சிடறாரு. ஜூரி ने कहा मेरे बैल है. உடனே ஜூரி என்ன சொல்ற, இது என்னோட பைல். तुम्हारे बैल कैसे? मैं மவேஷி கானே சே நீலாம் லியே ஆத்தா ஹூ. இது உன்னோட பைல் எப்படி ஆகும், நான் வந்து அந்த இடத்துல இருந்து இது ஆக்ஷனில் வாங்கிட்டு வந்திருக்கேன். மை தோ சம்ஜா ஹூ சுராயே லியே ஆத்தே ஹோ சுப்கே சே சலே ஜாவோ மேரே பைல் ஹே. ஸோ எனக்கு நல்லா தெரியும் நீ வந்து இதை கண்டிப்பாக திருடிட்டு தான் வந்திருப்ப, இங்கேருந்து நீ போயிடு, இது என்னோட பைல் தான் அப்படின்னு ஜூரி சொல்கிறாரு. மே பேச்சுங்கா தோ விக்கேங்கே. இது என்னோட பைல் தான், நான் விற்கிறதா இருந்தால் கூட அதை நான் தான் விற்பேன். என்னோட பைலை வந்து ஆக்ஷனில், அதாவது ஏலத்தில் கொடுக்கறதுக்கு யாருக்கும் அக்தியார் ஹே அப்படின்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜாக்கர் தானேமே ரெப்பட் கர் தூங்கா. நான் போய் என்னோட இடத்துல அதை கட்டி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜூரி சொல்கிறாரு. மேரே பைல் ஹே, இஸ்கா சபூத் யஹ் ஹே கி மேரே துவார் பர் கடே ஹே.
இது என்னோட பயல் தான், அதோட சபூத்னா அது ப்ரூஃப், அதோட ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அதோட இடத்துல போய் நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி ஜூரி சொல்கிறாரு. தடியல் ஜல்லாக்கர் பயலோங்கோ ஜபர்தஸ்தி பக்கட் லே ஜானே கே லியே படா. ஸோ தடியல் அவத்த பர்சன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஜபர்தஸ்தினா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பயலை வந்து பிடிக்கிறதுக்காக போகிறாரு. உசி வக்து மோத்தினே சீங்கு சலாயா. ஸோ அதே சமயத்தில் மோத்தி என்ன பண்ணுது, அதோட ஹார்ன்ஸை வச்சு குத்துது. தடியல் பீச்சே ஹட்டா. ஸோ அந்த பர்சன் வந்து பின்னாடி போகிறாரு. மோத்தினே பீச்சே கியா. உடனே மோத்தி வந்து அவர் பின்னாடி தள்ளிட்டே போகுது. தடியல் பாகா. ஸோ அந்த பர்சன் வந்து அங்கேருந்து ஓடி போகிறாரு. மோத்தி பீச்சே தௌடா. மோத்தியும் பின்னாடி ஓடி போகுது. காவ்கே பாகர் நிக்கல் ஜானே பர் வஹு ருக்கா. ஸோ அந்த கிராமத்துலேருந்து அந்த இடத்துல வெளியில் போனதுக்கப்புறம் அது நின்றுடுது. பர் கடா தடியல் கா ராஸ்தா தேக் ரஹா தா. தடியல் தூர் கடா धमकियाँ दे रहा था, गालियाँ निकल रहा था, पत्थर फेंक रहा था. இந்த பியர்டு பர்சன் அந்த வழியிலேருந்து ரொம்ப தூரமாக போனாலும் அங்கே போய் என்ன பண்ணுறாருனா தம்கியா, அதாவது த்ரெட்டனிங் பண்ணுறாரு, பயம் பொறுத்துறாரு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பயம் பொறுத்துறாரு. காலியா அப்படின்னா வந்து அப்யூசிங் வேர்ட்ஸ், ஸோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்ட ஆரம்பிக்கிறாரு. பத்தர் ஃபேங்க் ரஹாத்தா. ஸோ அங்கேருந்து வந்து கல்லை வந்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மோத்தி விஜய் ஷுரு கி பாந்தி உஸ்கா ராஸ்தே ரோக்கே கடாத்தா. ஆனால் அவர் இதெல்லாம் பண்ணால் கூட மோத்தி என்ன பண்ணுது, அதுக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வழியிலே நின்றுட்டு இருந்துச்சு. காவ்கே லோக எஹு தமாஷா தேக்தே தே அவர் ஹஸ்தே. இதெல்லாம் வந்து வில்லேஜ் பீப்புள் பார்த்துட்டு சிரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த தமாஷா பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. जब दड़ियल हार कर चला गया तो मोती अगड़ता हुआ लौटा. ஸோ அந்த பியர்டு பர்சன் வந்து தோற்று அங்கேருந்து போகிறாரு. அப்போ மோத்தி என்ன பண்ணுது, அகடத்தா அப்படின்னா ஸ்ட்ரைடுன்னு அர்த்தம். ஸோ லாங் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் ஸ்ட்ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் ஸ்டெப்ஸ் எடுத்து திரும்பி வருது. ஹீரானே கஹா மை டர் ரஹா தா கி கஹி தும் குஸ்ஸே மே ஆக்கர் மார் நா பைட்டே. ஸோ உடனே ஹீரா அதுக்கு என்ன சொல்லுது, நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ எங்கள் கோவத்தில் வந்து அவனை அடிச்சிருவியோ, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரா சொல்லுது. அகர் வஹு முझे पकड़ता तो मैं மாறே நான் சோடுத்தா. அவன் மட்டும் என்னை பிடிச்சிருந்தானா நான் கண்டிப்பாக அவனை அடிக்காமல் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னா சொல்லுது. அப் நான் ஆயேகா, இனிமேல் அவன் வரமாட்டான். ஆயேகா தோ தூர் ஹீ சே खबर लूँगा, देखूँ कैसे ले जाता है. வரதா இருந்தால் தூரத்துலேருந்தே நியூஸை தெரிஞ்சுக்குவேன், பாரு அவனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ கோலி மர்வாதே. கோலி மர்வாதேனா ஷார்ட். ஸோ அவங்க வந்து நம்மளை சுற்றுவாங்க மனிதர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. மர் ஜாவுங்கா பர் உஸ்கே காம் தோ நான் ஆவுகா. நான் இறந்து போனாலும் போவேன், ஆனால் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மோத்தி சொல்லுது. ஹமாரி ஜான்கோ கோயி ஜான் ஹி நஹி சமஜ்தா. ஸோ நம்ம உயிர் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய உயிராகவே தெரியறதில்லை இல்லையா அப்படின்னு சொல்லுது. இசிலியே கி ஹம் இத்தனே சீதே ஹே. அதனால தான் நம்ம இவ்வளோ சிம்பிளாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரா மோத்தியும் பேசிக்கிறாங்க. जरा देर में नाथों में खली भूसा चोकर और धाना भर दिया गया और दोनों मित्र खाने लगे. கொஞ்ச நேரத்துலலாம் அவங்களுடைய அந்த ஒரு பக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து களி மூசா, ஸோ அவங்களுக்கு கொடுக்குற அந்த உணவு வகையில் எல்லாமே வந்துடுது. தோனோ மித்ர காணே லகே. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூரி கடா தோனோங்கோ சஹலாயா ரஹாத்தா. ஸோ சூரி என்ன பண்ணுறாரு, நின்றுட்டு ரெண்டு பேரையும் தடவி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் बीसों लड़के तमाशा देख रहे थे. ஸோ நிறைய குட்டி குட்டி பசங்க எல்லாமே இதை பார்த்துட்ருக்காங்க. சாரே गाँव में उजाग सा मालूम होता था. வில்லேஜ் முழுவதும் இந்த விஷயமும் பரவுது. உசி சமயம் மால்கின் ஆக்கர் தோனோக்கே மாத்தே சூம்லியா. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மால்கின் இருக்காங்க இல்லையா, ஜூரியினுடைய ஒய்ஃப், அவங்களும் வந்து இந்த ரெண்டு பைலினுடைய ஃபோர் ஹெட்டையும் தடவி கொடுக்குறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது சில்ட்ரன். நெக்ஸ்ட் லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.